ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூகேக்கு வரீங்க. ஃபர்ஸ்ட் டைமா வரப்போறீங்க அப்படின்னா, எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். என்னெல்லாம் நம்ம எடுத்துட்டு போலாம்? என்ன எடுத்துட்டு போகக்கூடாது? ட்ராவல் எப்படி இருக்கும்? என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்? ஸோ இந்த மாரி நெறைய கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும். ஏன்னா, இந்த கேள்விகள் இல்லாதவங்களே இருக்க முடியாது ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். முடிஞ்ச அளவு டீட்டெயிலா நான் அத உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு ஒன்ஸ் நீங்க ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது, நீங்க பார்த்துக்கிட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கேஜ் எவ்வளோ பேக்கேஜ் எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறது. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமமா என்ன பண்ணுவாங்கன்னா 46 கேஜி வந்து நீங்க செக் இன் பேக்கேஜ்ல எடுத்துக்கலாம். அந்த மாரி ஃப்ளைட் ஆப்ஷனா பார்த்து ஃபர்ஸ்ட்டு புக் பண்ணுங்க. ஸோ சில ஃப்ளைட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எமிரேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமமே வந்து செக் இன்ல வந்து 35 கேஜி தான் குடுப்பாங்க. ஸோ அதர் ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 46 கேஜி வரை குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் புக் பண்ணும்போது 46 கேஜி வரை இருக்கக்கூடிய செக்கினா பார்த்து புக் பண்ணிருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வரும்போது கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு நெறைய லக்கேஜஸ் எடுத்துட்டு வர்றதுக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 23+23 ஸோ 46 கேஜி வந்து உங்களுக்கு செக்இன்ல எடுத்துகிட்டு போகலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 7 கேஜி வந்து ஹேண்ட் லக்கேஜ் வச்சுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் உங்களோட லேப்டாப்போ அதோ அந்த பேக் இல்லாமவே வச்சுக்கலாம். சில ஃப்ளைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செக்இன் இது இல்லாமல் ஹேண்ட் லக்கேஜின் 7 கொடுப்பாங்க, இன்க்ளூடிங் லேப்டாப் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சில இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப் பேக் இல்லாமல் நீங்கள் கையில் வந்து 7 கேஜி எடுத்துக்கலாமாங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் புக் பண்ணும்போது இதை எல்லாருமே மைண்டில் வச்சு புக் பண்ணுங்கள். அவசரப்பட்டு புக் பண்ணிடாதீங்க. டெஃபினட்டாக இருக்கிற ஒவ்வொரு கேஜியுமே நமக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி லக்கேஜ் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ என்ன மாதிரியானதெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம்? ஸோ இங்கே என்னெல்லாம் கிடைக்கும், கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இது சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம குக்கிங்க்கு வந்துருவோம். குக்கிங் ஐட்டம் வந்துட்டீங்க அப்படின்னா, ப்ரெஷர் குக்கர் வந்து இங்கே அதிகமாக கிடைக்காது. கிடைக்கும். நீங்கள் வந்து சில முக்கியமான சிட்டீஸுக்குள்ளே போனீங்கன்னா கிடைக்கும். எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் வந்து ரூ. 5000 வாங்குற குக்கர் வந்து இங்கே வந்து 15,000 20,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். ரேட்டு கூட இருக்கும். எல்லா பிராண்டும் கிடைக்காது. ஸோ ஏதோ ஒரு பிராண்டில் இருக்கும். அது மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் வந்து குக்கர் எடுத்துகிட்டு வந்துருங்க. இன்னொன்று, குக்கர் வாங்கும்போது எப்போவுமே இண்டக்ஷன் பேஸ் இருக்கிற மாதிரி வாங்கிருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன வீடு பார்ப்பீங்க, எப்படி போவீங்கன்றது தெரியாது. எப்படி வீட்டு பார்க்கணுன்ற டீட்டெயில் வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள வீடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் பேஸ் தான் இருக்குது. அதனால் குக்கர் வாங்கும்போது மெயினாக இண்டக்ஷன் பேஸ் இருக்கிற மாதிரி வாங்கிட்டு எந்த வெசல் வாங்கினாலும் சரி. ஆனால் என்னோட ரெக்கமெண்டேஷன் ஒன்லி குக்கர் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் போதும். மற்ற வெசல்ஸ் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். இந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இங்கே ஒரு பேன் செட்டு வாங்கினீங்க அப்படின்னா அதுவே போதுமானதாக இருக்கும். அது இல்லாமல் என்னென்ன தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸி வந்து மஸ்ட்டு. இங்கே வந்து கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஜூஸர் டைப்பில் கிடைக்கும். பட் நம்ம அரைக்கக்கூடிய அந்த இதுக்கெல்லாம் செட் ஆகாது. ஒன்லி ஜூஸு, ஸ்மூத்தி அது மாதிரி போடுறதுக்கு தான் இங்கே உள்ளது கிடைக்கும். ஸோ அதனால் மிக்ஸி ஒரு நல்ல ப்ராப்பர் மிக்ஸியாக வாங்கிட்டு வந்துருங்க. ஸோ இது வந்து செகண்ட் ஐட்டம். தேர்டு, பெட்டராக வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னா கிரைண்டர், ஒரு வெட் கிரைண்டர், சின்ன கிரைண்டர் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்ஸி, கிரைண்டர் ரெண்டும் இங்கே போனீங்க அப்படின்னா பயங்கர எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ லீஃப் வாங்குனீங்க அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து ரூ. 3,500. பட் இங்கே வாங்குனீங்க அப்படின்னா ப்ளூ லீஃப் மிக்ஸி, அதே மிக்ஸி ரூ. 16,500 மிக்ஸி. ஸோ அதனால் பெட்டர் வந்து இது 2ம் கண்டிப்பாக அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துருங்க, குக்கர் இல்லாம. அதுக்கப்புறம் ஸோ மெடிசின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்கலாம் இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு சில மெடிசின் நம்ம ஊரில் உள்ளது செட் ஆகிருக்கு. ஸோ அதை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, பெட்டர் வந்து அதை வந்து கொஞ்சமே வாங்கிட்டு வந்துருங்க. ஸோ அதுவும் மெயின். அதே மாதிரி நீங்கள் ரெகுலராக ஏதாவது மெடிசின் எடுக்கிறீங்கன்னாலும், ஸோ அதை மட்டும் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு, லோக்கலாக உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக காட்டுற டாக்டர்கிட்ட வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் மட்டும், இது மாதிரி நாங்கள் யூகேக்கு மைக்ரேட் ஆகிறோம், இது எங்களோட ரெகுலர் மெடிசின்ஸு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் மட்டும் வாங்கி அந்த மெடிசினோட வச்சு நீங்கள் செக்இன் பேக்கேஜில் வச்சு பேக் பண்ணிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். யூகேல வந்து மெடிசினில் வந்து எது கவர் ஆகும், கவர் ஆகாது, எது எது நீங்கள் வாங்கிட்டு வரணுன்ற மாதிரி டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்கையுமே நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பெக்ஸ் போடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, 1 அல்ல 2 ஸ்பெக்ஸ் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்துருங்க. அதுவுமே இங்கே ரொம்ப காஸ்ட்லி. ஸோ பெட்டர் நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வர்றது வந்து நல்லது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இந்த சந்தேகம் இருக்கும். ஸோ கோல்டு நம்ம ஊரில் வந்து கண்டிப்பாக கோல்டு நிறைய போடுவோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கோல்டு வந்து ரொம்ப கம்மி. யாருமே எதுவுமே போட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவு கோல்டு நிறைய எதுவும் எடுத்துகிட்டு வராதீங்க. ஒரு செயின்லாம் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். போடுறவங்க போட தான் செய்கிறாங்க. பட் நிறைய கோல்டை வந்து இங்கே எதுவும் எடுத்துகிட்டு வர வேண்டாம். முடிஞ்ச அளவு நீங்கள் ஊர்லேயே
வச்சுட்டு லிமிட்டடாக என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வந்து நிறைய பேர் நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க ஊர்ல இருந்து. ரேட் வைஸ் ஊரில் கம்மி தான், பட் இங்கே உள்ள மாடல்ஸோ அங்கே உள்ளதும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். பெட்டர் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒரு பேரோ இல்லை 2 பேரோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே அடிக்கடியெல்லாம் நம்ம அதை போடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. எப்போவாவது நம்ம ஃபெஸ்டிவல் வரும்போதோ, இல்லை நம்ம லோக்கலாக நீங்கள் பக்கத்தில் ஏதாவது கோவிலுக்கு போனீங்கனாலோ அந்த டைமிங்கில் போடலாம். அதுவும் வின்டர் டைமில் போனீங்கன்னா அதுவும் போடுறது சேலஞ்சாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதுவும் ரொம்ப எடுக்க தேவையில்ல. 1 இல்லை 2 பேர் வச்சுக்கோங்க. நிறைய எடுத்துகிட்டு வர வேண்டாம் ட்ரெஸ்ஸை பொறுத்தளவில். அதே மாதிரி நீங்கள் வின்டர் கிளாத்ஸ், ஜாக்கெட்டு அதெல்லாம் வாங்குறதா இருந்தால் பெட்டர் வந்து ஊரில் வாங்க வேண்டாம். இங்கே வந்துடுங்க. இங்கே வந்தீங்கன்னா இந்த ஊருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இன்கேஸ் வின்டரில் நீங்கள் வந்து கிளம்பி வரதா இருந்தால் பேசிக்காக ஒன்று வாங்கி போட்டு வாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் டைம் வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து கிறிஸ்மஸோட பாக்ஸிங் டேன்னு வரும். அந்த பாக்ஸிங் டே பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள். அதில் அங்கே அந்த டைமிங்லலாம் போய் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஜாக்கெட்ஸு, வின்டருக்கு தேவையான ஷூஸு, க்ளவுஸு அது மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வந்து அந்த டைமில் ரொம்ப ரேட்டு கம்மியாக கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே அதை வாங்கிக்கலாம். ஸோ அது இல்லாமல் என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்டல் வந்து இங்கே ஃப்ரீ கிடையாது. அதனால் பல்லு வலிக்கு தேவையான மருந்து, ஸோ அது மாதிரியெல்லாம் எது இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. அதே மாதிரி நீங்கள் டென்டல் இஷ்யூ இருந்ததுன்னா அங்கே வர்றதுக்கு முன்னுக்கூட்டி ஒருக்க போய் செக் பண்ணிவிட்டு எல்லாம் காட்டிட்டு வந்துருங்க. ஸோ அது அனதர் ரெக்கமெண்டேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து. நம்ம ஊரில் எல்லாத்துக்குமே நம்ம வந்து கை வைத்தியமான இது எடுப்போம். தூதுவளை பொடி, அது மாதிரி கண்டங்கத்திரி, திரிபலாசூரணம், இந்த மாதிரியெல்லாம் நிறைய இப்போ நாட்டு மருந்து பொடிகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அதெல்லாம் இங்கே எதுவுமே கிடைக்காது. அதெல்லாமே நீங்கள் ஓரளவு நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கிட்டு வந்துருங்க. துளசி, கருவேப்பிலையுமே இங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். கருவேப்பிலெல்லாம் வாங்கி நல்லா காய வச்சு நிறைய எடுத்து அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டோ பவுட்ரு பண்ணியோ எப்படியோ கருவேப்பிலெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க. அதெல்லாமே இங்கே உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கிடைக்காது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த சோப்பு அதெல்லாம் அங்கேருந்து இப்போது ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, லக்ஸு இந்த மாரி டவ் இந்த மாரி சோப்பெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் கூட நெறைய பேர் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பெட்டர் வந்து அதெல்லாம் வேணான்னு தான் நெனைக்கிறேன். எடுத்துகிட்டு வர வேணாம். பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த பாடி வாஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க. லிக்விட் ஃபார்மில் இருக்கிற மாரி. ஸோ பிகாஸ் சோப்பு கன்டென்ட் வந்து இங்கே யூஸ் பண்ண உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ உங்க சோப் ஃப்ரீ அப்படின்னு போட்டு பாடி வாஷ் கிடைக்கும். நெறைய பாடி வாஷ் தான் அதில வந்து மாய்ஸ்சரைசர் வந்து இன்பில்டாவே ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த வெதருக்கு வந்து செட் ஆகுற மாரி. ஸோ அதனால பெட்டர் வந்து சோப் ஐட்டங்கள்லாம் வந்து எடுத்துட்டு வர வேணாம். பட் மசாலா ஜாமான பொறுத்தளவுல நம்ம பட்டை, கிராம்பு, சோ சோம்பு தேவையில்ல. அதெல்லாம் அங்க கிடைக்கும். கசகசா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரியாணி இல, இது இந்த மாரி ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னா, இதெல்லாமே ஓரளவு நீங்க எடுத்துட்டு வரலாம். அது இல்லாம நம்ம வீட்டு பொடிய அரைச்சு நீங்க மசாலா யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி வந்து எடுத்துட்டு வந்துருங்க. இந்த ஊர்ல வந்து நீங்க எவ்வளோ எடுத்துட்டு வந்து எத்தன வருஷம் வச்சாலும் கெட்டு போகாது இந்த ஊர் வெதருக்கு. 1 இயர் வச்சீங்கன்னா கூட அது அப்படியே தான் இருக்கும். நம்ம ஊர்ல வந்து அந்த வண்டு வந்துரும், அந்த பூச்சி வந்துரும், இந்த மாரி எல்லாம் இருக்கும். இங்க வந்து அந்த மாரி பிரச்சனையே கிடையாது. நீங்க வாங்கிட்டு வந்து வச்சீங்கன்னா, அது பாட்டுக்கு இருக்கும் இந்த ஊர் வெதருக்கு. ஓகே. ஸோ குழந்தைங்க இருக்கிறவங்க ஸ்டேஷனரீஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவீங்க. அது அது வந்து அந்த அளவு தேவைப்படல ஆக்சுவலா. இங்க வந்து ஸ்கூல்ல எல்லாமே ஸ்டேஷனரீஸ் எல்லாம் அவங்களே குடுத்துடுறாங்க. ஃப்ரீ எஜுகேஷன்றதுனால. ஸ்கூலுக்கு நம்ம எதுவுமே குடுத்து விட தேவையில்ல. ஸ்கூல்ல எழுதுறது, வைக்கிறதுக்கு எல்லாமே அவங்களே குடுத்துடுறாங்க. ஒண்ணு வீட்ல எழுதுறதுக்கு தான் அது இங்கேயே ஸ்டேஷனரீஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான ரேட்ல தான் கிடைக்கும். ரொம்ப ரேட் அதிகம்லாம் இல்ல. ஸோ அதெல்லாம் இங்க வந்தே வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு பதிலா நீங்க மத்த இத எடுத்துட்டு வரதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிளேட்ஸு, சில்வர் பாத்திரங்கள். ஸோ சில்வர் பாத்திரங்கள் எடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பிளேட்ஸு, கிளாஸஸ் இதெல்லாம் வந்து நீங்க மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிருங்க. எதுவும் எடுத்துட்டு வர வேண்டாம். ஏன்னா, இங்க வந்து எல்லாமே செராமிக்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அது இங்க வந்து ஒன் டைமா நீங்க எத்தன பேர் இருக்கீங்களோ அதுக்கு பிளேட்ஸு, அது மாரி கண்ணாடி கிளாஸஸு, அதுக்கப்புறம் காஃபி மக்குமே வந்து செராமிக்லயே இருக்கும். அது வாங்கிட்டீங்கன்னா என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னா, அங்க ஒன்ஸ் எவரி டைம் நீங்க சாப்பாடு செஞ்சு வச்சுட்டாலும் உடனே ஆறிரும். ஸோ நீங்க சூடு பண்ணி தான் மைக்ரோவேவ்ல வச்சு சாப்பிடுற மாரி இருக்கும். நீங்க சில்வர் பிளேட்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா, அத மைக்ரோவேவ்ல வைக்க முடியாது. ஸோ செராமிக் பிளேட்ஸ்ல தான் வச்சு நீங்க மைக்ரோவேவ்ல வச்சு சூடு பண்ணி சாப்பிடுற மாரி இருக்கும். அதனால சில்வர் ஐட்டங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். சில்வர் பிளேட்ஸ், சில்வர் பாத்திரங்கள் பெருசா எதுவும் எடுத்துட்டு வர வேண்டாம். லிமிட்டடா நீங்க எதுவும் பாத்திரங்கள் வந்து இந்த சப்பாத்தி மாவு பிசையறதுக்கெல்லாம் வேணும்னு நெனச்சீங்கன்னா எடுத்துட்டு வாங்க. பட் அதுவுமே இங்க கண்ணாடி பவுல்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதெல்லாமே நீங்க இங்க வந்து வாங்கிக்கலாம்.
ஸோ என்னென்ன பாத்திரம், என்ன வெசல்ஸ் இதெல்லாம் எங்கே வாங்கணுன்ற மாதிரி வீடியோவும் நம்ம சேனலில் இருக்க டீட்டெயிலாக அதையுமே நான் லிங்க்கில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டை, சப்பாத்தி தேய்க்கிறது, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் பேக்கிங். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பேக்கிங் பண்ணும்போது நம்ம ஊர்லேயே வந்து பபிள் ஷீட் கிடைக்கும். ஸோ பபிள் ஷீட் வாங்கி ப்ராப்பராக மிக்ஸி எல்லாமே நல்லா பபிள் ஷீட்டில் சுற்றி செலோ டேப் போட்டு ப்ராப்பராக பேக் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவு ஆடாத மாதிரி வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அது பத்திரமா வந்து சேரும். அதுக்கப்புறம் நம்ம நீங்கள் மசால் ஜாமான்லாம் நிறையவே எடுத்துட்டு வாங்க. ஸோ அது எடுத்துகிட்டு வரும்போது அது எல்லாமே அந்த ஜிப்லாக் கவரில் போட்டு 1க்கு 2 கவர் போட்டு நீட்டாக பேக் பண்ணிடுங்க. அப்போ தான் எதுவும் உடஞ்சாலும் இன்கேஸ் உள்ளுக்குள்ளே எதுவும் கொட்டாமல் இருக்கும். அது ஒன்று. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் பேக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு வெயிட் பார்த்துருங்க. நம்ம ஹேண்ட் வே ஸ்கேல் மாதிரி ஊர்லேயே கிடைக்கிது. ஸோ அதை ஒன்று வாங்கி நீங்கள் தூக்கி கரெக்டாக எவ்வளோ வெயிட்டு தான் நமக்கு இருக்கோ அந்த வெயிட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வாங்க. வந்துட்டிங்கன்னா ஒன்ஸ் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ப்ரெஷரும் இருக்காது. இல்லை நீங்கள் எக்ஸஸான வெயிட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அப்போ அங்கே தேவையில்லாமல் ஏர்போர்ட்டில் வச்சுட்டு நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் பெட்டர் வந்து வெயிட் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ சாமி ஐட்டங்கள், ஸோ பூஜை ஐட்டங்கள்னு பார்க்கும்போது சாமி படம், விளக்கு இதெல்லாமே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு வராமல் கொஞ்சம் காம்பேக்டாக எடுத்துகிட்டு வாங்க. இன்னொன்று இங்கே இந்த ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் நம்ம ஊரில் போடுற மாதிரி போட முடியாது. ஏன்னா நீங்கள் ஸ்மோக் அலாரம் இருக்கும் வீட்டில், எல்லா ரூம்லேயுமே இருக்கும், உடனே உங்களுக்கு சவுண்டு வந்துடும். அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீ விளக்கு ஏற்றலாம். விளக்கு ஏற்றுறதுக்குமே இங்கே நம்ம விளக்கேற்றுற ஆயில்லாம் வந்து இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்தியன் ஷாப்பில் தான் வாங்கணும். அது நல்லெண்ணெய் கிடைக்கிறது ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது, எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை. விளக்கு திரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விளக்கில் வந்து கேண்டிலில் தான் உள்ளே வச்சு ஏற்றுற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் ஓவராலாக நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, இது எடுத்துகிட்டு வரலாமா, எடுத்துகிட்டு வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா கமெண்டில் போடுங்க. நான் டெஃபினட்டாக உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை கொடுக்குறோம். இல்லைனா நம்ம சேனலோட இமெயில் ஐடி இருக்குது, ஸோ அதுக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக என்னால் முடிஞ்ச டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு திருப்பி அதை நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ஸில் வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக நான் ஆன்சர் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஃபர்தர் யூஸ்ஃபுல் வீடியோஸில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.